காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் புதிய ரத்தங்களை பாய்ச்சுவதற்கும் புதிய ரத்தங்களை பாய்ச்சுவதற்கும் மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும் ஏண்டா கெழுட்டு நாயே. ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை மேற்கொண்டு வேலை திட்டங்களை கொடுப்பதற்கும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இனிமே இந்த பொதுக்குழுலாம் நீ அடிக்கடி கூட்டக்கூடாது. பொதுக்குழுனா என்னங்க? ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு கூடி பேசுறதா? மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு, எவனா செடி அடிக்கிறான் எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க போரிக்கு பசங்க. இது சாதாரண சின்ன சின்ன கட்சிகள், சீமான், பாமக, பாஜக, இவங்கெல்லாம் நாங்க வந்து ஆட்சி அமைப்போம் போது ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு இன்ட்ரி எடுக்கிறீங்க? இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். 57 ஆண்டுகளாக கோட்டையை விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். என்னது, மகாத்மா காந்தி செத்துட்டாரா? யோ, இதெல்லாம் தேவையில்லாத ஷாக்கு. கிராமத்துல பழைய பேப்பர் படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு அருகப்பழசான பேப்பரை படிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லையா? மீண்டும் அந்த முயற்சி எடுப்பதற்கு என்ன பிரச்சனை? எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் தோழமை கட்சிகள் வலிமை பெற போகிறது. இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ. எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும், நீ கார்ல டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. மாடு தானே வாங்க போறோம் சொன்னி. நாங்கள் வலிமையா இருந்தால் தோழமை கட்சிகள் வலிமையா இருக்கும். ஆகவே இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது என்பது எங்களுடைய ஜீவாதார உரிமை. அது மாதிரி கிடையவே கிடையாது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உண்மையான தோழமையோடு இருக்கிறோம். இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க, சோத்துக்கு தான். இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சிகள், எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொன்னாலும் முதலில் அதற்கு எதிர்ப்பது உண்மையான தோழமையாக காங்கிரஸ் பேரியக்கம் தான். நீயாவது கையை தான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரையே கொடுப்பேன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? அது சட்டமன்றமாகட்டும், மக்கள் மன்றமாகட்டும், எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது வேறு, தோழமை என்பது வேறு. ரெண்டத்தையும் நீங்க பொண்ணா பார்க்க கூடாது. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. சரி பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இங்க பாருங்க, இந்தியா கூட்டணிங்கிறது இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது வந்து ஒரு அவியல். இது கேரளா அவியல். எல்லா காய்கறியும் போட்டு கேரளால ஒரு அவியல் பண்ணி வைப்பான், ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இந்தியா கூட்டணி அவியல், அவியல் தான். அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. இது அரசியல் சார், இது அரசியல். இது அவியல் பண்ண முடியாது. அரசியல்ல அவியல் பண்ணாங்க. நம்ம அவியல் நாங்க அவியல், எங்க கட்சி அவியல். பட் இதுல அவியல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? எவ்வளவு வாங்குவாங்க பிஜேபி? 150 இருந்து 150 சீட்டுக்குள்ளதான் வாங்குவாங்க. நீங்க எங்க டேட்டா எடுத்தீங்க? டேட்டா எடுத்திருக்கேன், எல்லா டேட்டாவும் நான் மத்தியானம் வெளியிடுறேன், உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. நீங்க எங்க எடுத்தீங்க? நீங்க போயிருந்தீங்க? நான் போல. எங்களுடைய கீஸ் டு நியூ வேர்ல்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கு, தன்னார்வ தொண்டு அமைப்பு இருக்கு. அவங்க வந்து சர்வே எடுத்திருக்காங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. இது ஒரு தனி பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு அமைப்பே வச்சிருக்கீங்க. அமைப்பு என்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. என்னங்க திடீர்னு இப்படி இறங்கி? திடீர்னு இப்படி இறங்கல, ஏற்கனவே உள்ளதுதான். நான் அதை வெளிப்படுத்திக்கல. இப்ப இந்த தேர்தலில் வந்து எனக்கு ரொம்ப அவசியமா இருந்தது. 150ல இருந்து 180 தான் வரும். 180 தான் வரும். ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு என்னால நம்பவே முடியல. இவங்க பைத்தியம் தான். நான் எனக்கு சத்தியமா நம்ப முடியல. எந்தெந்த மாவட்டத்துல, மாநிலத்துல எவ்வளவு வருவாங்கங்கிற கணக்கு முதல் கொண்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் சார். தரேன் சார், ஏன் கவலைப்படுறீங்க? நான் ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேன். வெஸ்ட் பெங்கால் ஒரு 42 சீட் இருக்குது சார். இது டக்குன்னு இப்படி எல்லாம் கேட்டா என்னால சொல்ல இயலாது. உடனே கேட்டா இல்ல அத இதயத்துல காதல் ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி, குஜராத்தின்னு இப்படி பல மொழி நாக்குல வந்து தானா தாண்டவம் ஆடும்டா. அப்படியா? அப்படின்னா ஐ லவ் யூ இந்தியில ஒண்ணு, தெலுங்குல ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. சோ ஆகையினால அவருக்கு வந்து இந்த ஜோடா யாத்திரைக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, த்ரூஅவுட் இந்தியால வளர்ந்துருக்கான்னா வளர்ந்துருக்கு.
போலாமா? இந்த வண்டியில அங்கதான் தெரிச்சு அடுத்த வண்டிக்கு போலாம். அதை யாராலும் மறக்க முடியாது. வளர்ந்துருக்கிறதுனாலதான் இன்னைக்கு செல்வ பெருந்தகை இப்படி பேசுறாரோ. சரி, அவங்க கட்சியில வந்து அவரு போய் காமராஜர் சமாதியை பார்த்தேன், அங்க பூரா சுத்தம் இல்லாம புல்லுங்கில்லுமா முளைச்சு கிடக்க, ஒரு தண்ணி கூட கிடையாதுன்னு சொல்லி பேசுறாரு. ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? எதுக்கு எந்திரிக்கிற, உட்காருப்பா. இவர் இவ்வளவு நாளா எங்க போனாரு? இவ்வளவு நாளா வந்து காமராஜர் பிறந்த நாள் வந்துச்சு, இறந்த நாள் வந்துச்சு, இதுக்கெல்லாம் போய் அவர் சமாதியில பார்த்து மலர் வளையம் வச்சுட்டு வந்தாரா? வச்சாரா சார்? வச்சிருப்பாரு. வச்சிருப்பாருன்னா அன்னைக்கு எல்லாம் பார்த்திருப்பாருல. மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இனி அவங்க என்னன்னா புதிய ரத்தத்தை பாய்ச்ச வேண்டிய நேரம் வந்துருச்சு காங்கிரஸ்க்கு. சார் இங்க பாருங்க, திமுகவோடு விலகுவதற்கான ஒரு புள்ளிய நாட்டை எடுத்து போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க தப்பா போச்சு பேசுங்க. அவர்தான் சொல்றாருங்க, டெல்லியில காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் ஆட்சின்றாரு. என்ன குமுதா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, போன்ல ஒரு மாதிரி பேசுனா, ரத்தத்தை ஊஞ்சிட்டு வேற மாதிரி பேசுறா. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க கனவு காண்றதுல என்ன தப்பு? நேத்து கூட எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நான் வந்து இந்தியாவுடைய குடியுரிமையை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு நான் அமெரிக்கனுடைய குடியுரிமையை வாங்கிட்டு அங்க போய் செட்டில் ஆனதா கனவு வருது. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா, அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. கனவு நீங்க. ஆனா செல்வ பெருந்தகை கனவு அப்படி கிடையாது. 57 ஆண்டு காலமா நாங்க ஏமாந்தது போதும்ன்றாரு. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும்? கிட போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? இப்ப 57 வருஷத்துக்கு அப்புறம் எங்க கூட்டணியில இருந்து தான் அவரு இப்ப எம்எல்ஏவா உள்ள உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? இவ்வளவு இது பேசுற செல்வ பெருந்தொகை நண்பர் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவரு நான் காங்கிரஸ் தான் கை சின்னத்தில் நிக்கிறேன், எனக்கு மக்கள் வாக்களிங்கள்னு போய் எங்க கூட்டணியில நின்று தான் வெற்றி பெற்று. திமுக இல்லன்னா காங்கிரஸ் இல்லன்றீங்க தமிழ்நாட்டுல, அப்படியா சார்? எங்களுக்கு நான் தான் சொல்றேனே, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ். எக்ஸ்ட்ரா லக்கேஜ்? ஆமா, நாங்க சுமந்துகிட்டு இருக்கோம். அவரு சவாரி இனிமேல் சவாரி வேண்டான்றாரு. அவர் யார் சார்? சார் வேண்டான்னா எப்பா சாமி, நான் கையெடுத்து கும்பிட்டு எங்க கட்சியில ஒத்துக்குவோம். நாங்க கையெடுத்து கும்புறது மட்டும் இல்ல, அவருக்கு ஏதாவது இத பணமால கூட சாத்துவோம். கவலையே படாதீங்க. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சொரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான்.